புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சைனஸ் சளி தொந்தரவு பற்றிய உங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல விளக்கங்களை கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். பொதுவாக இந்த சைனஸ் தொந்தரவு இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லார் மாதிரி ஒரு இயல்பாக தலைக்கு குளிக்க முடியாது, பச்சை தண்ணி குடித்தா கூட சில பேருக்கு வந்து ஒத்துக்காது, அடிக்கடி சுடு தண்ணி சிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்தாங்கன்னா ஃபேஸ் எல்லாம் அப்படியே பொதன்னு வீங்கினா மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். அவங்களால ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது. சைனஸ் தொந்தரவுன்னு சொல்கிறோம், வலியை தாண்டி அவங்களுடைய அந்த முக அமைப்பே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த தலையில் வந்து அடிக்கடி இந்த தண்ணி சேர்றதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர்? ஓகே, இப்போது நார்மலாகவே ஒரு வருஷத்துக்கு ஒரு 3லிருந்து 4 முறை சளி பிடிக்கிறது நார்மலான ஒரு விஷயம்தான். நமக்கு சளியே பிடிக்கக்கூடாது, சளி பிரச்சனைகள் சளி தொந்தரவுகளே இருக்கக்கூடாது அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. நார்மலாக ஒரு வருஷத்தில் ஒரு 3லிருந்து 4 முறை சளி பிடிக்கிறது இயல்பான ஒரு விஷயம். அதுவே வந்து அடிக்கடி வந்து சளி பிடிச்சிட்டே இருக்குது, அடிக்கடி மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதத்துக்கே நாங்கள் ஒரு 2 முறை மருத்துவரை போய் பார்த்துருவோம், எந்நேரமும் வந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே மாத்திரைகள் டெய்லி போட்டுட்ருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இது ஒரு தொடர்கதை மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம கவனம் வந்து செலுத்தணும். ஆரம்ப கட்ட நிலையிலே மருத்துவரை அணுகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சளி பிரச்சனைகளை வந்து சரி பண்ண முடியும். இப்போ நார்மலாகவே பொதுவாகவே காமன் கோல்டு அப்படின்னு ஒரு வகைகள் இருக்குது. அதாவது நார்மலாக நம்ம உடலில் ஒரு கிருமி தொற்று பாதிப்பு அடையும் பொழுது நம்ம உடலில் வந்து இந்த கோழைகள் வந்து ஃபார்ம் ஆகி அந்த கிருமியை வெளியேற்றும். இது வந்து நார்மலாக சளி பிடிக்குது, இப்போ ஒரு நபருக்கு சளி பிடிக்குதுன்னா ஒரு 3லிருந்து 5 நாட்கள்லேருந்து ஒரு 7 நாட்களுக்குள்ளே பரிபூர்ணமாக முழுமையாக குணம் ஆயிடணும். அப்படி குணம் ஆகாமல் 10 நாள் 15 நாட்கள் வரையும் இருக்கிறது, மாத கணக்காக வருஷ கணக்காக இந்த மாதிரி சளிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதற்கு முக்கிய காரணம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ அவங்களுக்கு அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும். குறிப்பாக இந்த சளி பிரச்சனை அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, இப்போ குழந்தை பிறக்கும் பொழுதே தாய்ப்பால் யாரெல்லாம் ஒழுங்கான வயது வரைக்கும் குடிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதாவது நான் நல்ல உணவு தான் சாப்பிட்றேன், நல்ல ஆரோக்கியமான உடல் உழைப்பு தான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு ஏன் அடிக்கடி சளி பிடிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைப்பாங்க நம்மளோட மருத்துவமனைக்கே வரக்கூடிய நோயாளிகள். ஸோ அவங்களுடைய குழந்தை பருவத்திலேருந்து நம்ம கேட்கணும். ஏன்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு தாயோட கருவறையிலேருந்து அவங்க தாய்ப்பால் அருந்துற வரைக்கும் நம்ம கரெக்டாக வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னாலே எந்தவித பிரச்சனைகளும் வராது. சாதாரணமாக இருக்கக்கூடிய டஸ்ட் அலர்ஜி நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டோம், ஆரம்ப கட்ட நிலையிலே நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது தலையில் வந்து காற்று அறைகளில் சளிகள் கோர்த்து சைனசைட்டிஸாக மாறும். சைனசைட்டிஸும் முறையாக சிகிச்சை எடுக்கல அப்படின்னா நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு ஆஸ்துமா வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். சைனஸ் பற்றின விஷயங்களை பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் வந்து சங்கீதாங்க, நாங்க பொள்ளாச்சில இருந்து கூப்பிடுறோம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க தாத்தாக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஓகே, என்ன வயதுமா? அவருக்கு 72 மேம். ஓகே, பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம். எங்க தாத்தாக்கு வந்து ஒரு 2 வருஷமா படத்தாமரை இருக்கு மேம். ஓகேம்மா. வெளியவும் பார்த்துருக்கோம், ஆனா இன்னும் சரியாகல, இடையில வருது. அதுக்கு இங்க பார்த்தா சரியாகும் மேம்? கண்டிப்பாம்மா. ஸோ நம்ம தோல் பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மருந்துகள் இருக்குது. நம்ம ரத்தம் சுத்தம் செய்வதன் மூலியமாக அனைத்து விதமான தோல் நோய்களும் குணமாகும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமியூன் டிசீஸ் சோரியாசிஸ் கூட நம்ம நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். படர் தாமரைங்கிறது ஒரு 3 மாத சிகிச்சையிலே குணம் கிடச்சிரும். இது வந்து பரவக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அவரோட துணி வந்து தனியாக வாஷ் பண்ணுங்கள். நல்ல கொதிக்கிற தண்ணியில் நல்ல ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்ல சூரியன் ஒளியில் காய போட்டு அயன் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு குளியல் பொடி தான் உபயோகப்படுத்தணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உள்ளுக்கு வந்து ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய மருந்துகளும் வெளிப்பிரயோகத்திற்கு க்ரீமும் அதே மாதிரி குளியல் பொடியும் கொடுக்குறோம். இது 3 மாதம் ஃபாலோ பண்ணால் சரியாயிடுமா? நிறைய பேர் வந்து இந்த படர்தாமரை ஒரு இடத்துல மட்டும்தான் வந்தது, அதுக்கப்புறம் அவங்களோட உடல்லே வந்து வேறு வேறு பகுதியில் ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எனக்கு மட்டும்தான் வந்துச்சு, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேம், என் பேர் பிரியா. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க பிரியா? எங்க அத்தைக்கு வந்துட்டு மூக்குல சாதா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேம்மா, வயது சொல்லுங்க. வயது 55 ஆச்சுங்க. ஓகேம்மா, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. அதான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஓகேம்மா. ஸோ மோஸ்ட்டாக வந்து எத்தனை வருஷமா இருக்கு? 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா இருக்கு. சரிம்மா, நம்மளுடைய மூலிகை மருந்துகளை சரி பண்ணிடலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சையின் மூலயமாக இந்த மூக்கில் சதை வளர்ச்சி இருக்குது, நேசல் பாலிப் இருக்குது, மூக்கில் அடைப்பு இருக்குது, காற்றுகள் வந்து மூக்கில் சுவாசிக்காமல் வாயில் சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழல், ஆப்ரேஷன் தான் பண்ணணும், ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு வந்து வாசனையே தெரியாது, எந்த ஸ்மெல்லுமே அவங்களால உணர முடியாது. அப்போது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் திரும்ப இந்த பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். நம்மளுடைய மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருந்தவங்க கூட இந்த நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சை முறையோடு சேர்த்து மூலிகை மருந்துகள் முறையாக 3 மாதம் எடுத்திங்கன்னா சரி பண்ணிடலாமா? ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். இது ஒரு நிரந்தரமான தீர்வுகளும் கிடையாது. ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தீர்வுகள் கிடையாது. மூலிகையில் இதை சரி பண்ண முடியும். இப்பொழுதைக்கு வாரத்தில் 2 முறை வேதி பிடிக்க சொல்லுங்கள். ஏதாவது மூலிகை இலைகள் இருந்துச்சுன்னா அந்த நல்ல தண்ணி கொதிக்க வச்சு அந்த மூலிகையோட புகை வந்து நல்லா அந்த உள்ளுக்கு போகிற மாதிரி நல்லா வேதி பிடிக்கணும். மஞ்சளை வந்து விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை வந்து நல்லா சுவாசிக்க சொல்லுங்கள். இது நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்குறோம். ஆனால் உள்ளுக்கு வந்து சைனசைட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த கிருமி தொற்றுனால தான் இந்த பிளாக் வந்து இருக்குது, இந்த சதை வளர்ச்சியும் இருக்குது. அதற்கு முறையாக நம்மளோட மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? மேடம், என் பேர் பார்வதி மேடம். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேங்கம்மா. உங்களுடைய வயது என்ன? எனக்கு வயது 60மா. பேசலாம் டாக்டர் கிட்ட, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த பின் மண்டையில எப்ப பாரு ஒரே குத்தலா இருக்குதுமா. ஓகே. தலைவலி எப்பவுமே தூங்கி எந்திரிக்கும் போது டென்ஷனாகவும் இருக்கு, தலைவலியாகவும் இருக்கு. சரிங்கம்மா. அதுக்காக நான் ஒரு இஎன்டி டாக்டர் கிட்ட போய் பார்த்தாச்சு, வேற இன்னொரு டாக்டர் கிட்டயும் பிரைவேட் டாக்டர் கிட்டயும் போய் பார்த்தாச்சு. இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுப்பாங்க, வந்து போடுவேன். அந்த 2 நாளைக்கு நல்லா இருக்கும், மறுபடியும் வலியே எடுக்கும், அதே மாதிரி வலியே எடுக்கும். சரிம்மா. இப்ப அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இஎன்டி டாக்டர் 2 எக்ஸ்ரேவும் எடுத்தாச்சு. அது பார்த்துட்டு இல்லம்மா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மாத்திரை போடுங்கன்னுட்டு ஒரு மாத்திரை ஒரு 3 டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, அது போட்டாச்சு. இப்ப நிறைய வேர்த்து கொட்டுது, ஆனா தலைவலி இருக்கத்தான் செய்யுதுமா. சளி இருக்காமா? சளி வருது, கொஞ்சம் கொஞ்சமா கட்டியா வருது, தொண்டை வழியா வருது. ஆவி பிடிக்க சொன்னாங்க, ஆவியும் பிடிச்சி பார்த்தேன். நீலகிரி தைலம் வாங்கி போட்டு பிடிச்சி பார்த்துட்டு வரேன். நல்லா தூங்குறீங்களா? தூக்கம் வரலம்மா. சரி, ஓகே. தூக்கம் தான் வரல. பிரஷர் இருக்கா? பிரஷர்லாம் 160 150 அப்படிதான் இருக்கு. அதுக்கு மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? இல்ல எடுக்கலம்மா, மாத்திரை எடுக்கல. ஈஸியா சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். நிறைய பேர் வந்து எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டு இருப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, எம்ஆர்ஐ எடுப்பாங்க, எல்லாமே எடுப்பாங்க, மருந்துகள் எடுத்துப்பாங்க. ஆனால் அதற்குரிய முழுமையான தீர்வே கிடைக்காது. இது ஈஸியாக சரி பண்ணிடலாமா, பயப்படாதீங்க. இது வந்து சைனசைட்டிஸ் தான். சைனசைட்டிஸ்க்குரிய முறையான சிகிச்சை முறைகள் நம்மளோட மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மருந்துகள் ஆரம்பித்து ஒரு 10 நாட்களே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். 3 மாதத்தில் முழுமையாக உங்களுக்கு குணமாயிரும். சைனசைட்டிஸ்னால பாதிப்பு ஏற்பட்டவங்க, பல லட்சக்கணக்கான நோயாளிகள், குறிப்பாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய மூலிகை மருந்துகளே சரியாக இருக்காங்க. ஸோ முறையான தூக்கம், ஒரு மனிதனுக்கு எப்படி வந்து உணவு முக்கியமோ அதே மாதிரி உறக்கமும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா தானாகவே தலைவலி வர ஆரம்பிக்கும். தலைவலி அப்படிங்கிறது ஒரு அறிகுறி. சைனசைட்டிஸ் இருந்தாலும் தலைவலிக்கும், தூக்கம் இல்லை அப்படின்னாலும் தலைவலிக்கும்.
ஸோ கண் பார்வை, உங்களோட கண்ணில் பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஈஸியாக சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அதோட காம்பு, நுனி இதெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ம் சம அளவு எடுத்து பொடி பண்ணி சூரணம் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை எடுத்து அந்த வெத்தலையில் வச்சு நல்லா மடித்து வெத்தலை பாக்கு போடுற மாதிரி நல்லா சிவ் பண்ணி மென்று சாப்பிடணும். இது வந்து வாரத்தில் ஒரு 2 முறை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக 3 மாதத்தில் இது சரி பண்ணிக்கலாம். பயப்பட வேண்டாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. இந்த பேர் ரமேஸ்வரி மேம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக கேட்கணும். உங்களுடைய வயது என்னம்மா? 51. உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். மேம் வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்காக மேம் கேட்கணும். சொல்லுங்கம்மா. இல்ல மேம், எனக்கு 1ஆம் தேதி போன மாசம் 1ஆம் தேதியில இருந்து மென்சஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஓ சரி. 3 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் விட்டுட்டு மறுபடியும் 1 வாரம் சென்று மறுபடியும் வந்துச்சு. சரிங்கம்மா. டாட்டா பட்டுச்சு 2 நாள். திருப்பி மறுபடியும் 10 நாள் சென்று மறுபடியும் அந்த மாரி 2 நாள் பட்டுச்சு மேம். அம்மா உங்களோட வயது என்ன? 51 ஆரம்பிச்சிருக்கு. 50 முடிஞ்சு. சரி, ஓகேம்மா. இப்போ மாசம் கரெக்டா உங்களுக்கு ஆயிட்டு இருக்கா இல்ல நடுவுல? கரெக்டா வந்து எப்போதுமே 28 நாள் 30 நாள்ல வெளியேறிட்டே இருக்கு. சரி, ஓகே. அம்மா நம்மளோட மருத்துவமனைக்கு நேர்ல வந்து ஒரு முறை பார்க்கணும் சரிங்களா? ஏன்னா இது மாத விளக்குல உங்களுக்கு நிக்கிற தருவாயில இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு சிலருக்கு வந்து ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங் ஆகிட்டு தான் ஸ்டாப் ஆகும். ஸோ அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நேரில் பரிசோதனை செய்து பார்க்குறது நல்லது. உணவில் வந்து இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்களில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா பெண்கள் வந்து இதை பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 5 நாள் நல்லா ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா நமக்கு எக்ஸசிவாக ப்ளீடிங் ஆகும்பொழுது ரத்த சோகை ஏற்பட்டுரும். ஸோ இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, அப்பப்போ வந்து பிரண்டை துவையல் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எலும்புகள் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். பெண்கள் வந்து மோஸ்ட்டாக 40 வயது மேற்பட்டவங்க பிரண்டை துவையல் எடுத்துக்கிட்டே வராங்க அப்படின்னா எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அந்த தேய்மானம், இப்போ மென்சஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எலும்புகள் தேய ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வராமல் தடுப்பதற்கான ஒரு நல்ல மூலிகை பிரண்டை துவையலாகவோ இல்லைன்னா பொடியாகவோ செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வரும்பொழுது உங்களுக்கு இந்த எலும்புகள் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் மருந்துகள் கொடுப்போம். ஸோ யூட்ரஸில் என்ன ப்ராப்ளம், எதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம நேரில் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? குட் மார்னிங் மேம், நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம். வெரி குட் மார்னிங்மா, யாருக்கா கேக்குறீங்க? திவ்யா மேம் பேரு, எனக்காக தான் கேக்குறேன். ஓகே, உங்களுடைய வயது என்னம்மா? 24 மேம். ஓகே, உங்க क्वेश्चन கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா சொல்லுங்க. மேடம் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. ஓகேம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? இப்பதான் ரீசெண்டா தான் நைட்டு தூங்கும்போது மூச்சு விட முடியல, சதையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. சரிம்மா, இன்ஹேலர் யூஸ் பண்றீங்களா? இல்ல மேம், இப்பதான் ஒரு 2 months தான் அப்படி இருக்கு. 2 months. ஓகே, வீட்ல ஃபேமிலில யாருக்காவது இருக்கா, அப்பா அம்மாக்கு? இல்ல மேம், இல்ல யாருக்கும் இல்ல. ஓகே, என்ன தொந்தரவு இருக்குமா? மூச்சோட கஷ்டமா இருக்கா? மூச்சோட கஷ்டமா இருக்கு மேம், பேசும்போது அப்படியே சளி வந்து கடைக்கிற மாதிரி இருக்கு. சரி, வெளியில வருதா? சளி கரைஞ்சு வெளியில வருதுங்களா? வரல மேம். வரல. ஆனா வர மாதிரி இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது. பேசுறப்ப ஒரு மாதிரி அடைக்குது. சரிம்மா, சரி பண்ணிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அலர்ஜிங்கிறத நோட் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜியா இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து வாசனை புகையை வந்து சுவாசிக்கும் பொழுது பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க, ஊதுவத்தி ஸ்மெல் யூஸ் பண்ணும் பொழுது, இல்லைனா உணவில் ஏதாவது அலர்ஜி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த வீசிங் பிரச்சனை, இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் மோஸ்ட்டாக அசைவ உணவுகளில் கடல் உணவுகள், நண்டு இதெல்லாம் சாப்பிடும் பொழுது, ஒரு சிலருக்கு எறா சாப்பிடும் பொழுது உடனே வீசிங் வந்துடும். அப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி வீசிங் இருக்குது, இப்போ சாப்பிடும் போது திடீர்னு வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த சாப்பிட்ட உணவுனால அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல. அதனால் எந்த உணவு சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு வீசிங் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த உணவு உங்களுக்கு அலர்ஜி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஒவ்வாமையான ஒரு விஷயம்னால தூண்டுதல் மூலியமாக நமக்கு ஆஸ்மா பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில்
நார்மலாக வந்து சைனசைட்டிஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆஸ்மா வரைக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை போகாது. ஒருவேளை நுரையீரலில் பாதிப்பு இருக்குது, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ நுரையீரலோட மேல் பாகம் வரைக்கும் ஃபஸ்ட்டு பாதிப்பு ஏற்படும். அப்பயும் சிகிச்சை எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா லோயர் பார்ட் வரையும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நுரையீரல் ஃபுல்லாக சுவாச குழாய்களில் அந்த கோழைகள் ஒவ்வாமையினால் அந்த கோழைகள் தங்கி தங்கி மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு நெஞ்சு பகுதிகளில் ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும். இப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவாங்க, இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க, அடிக்கடி நரம்புகளில் ஊசி செலுத்திப்பாங்க. அப்படியும் வந்து குணம் ஆகலை, ஒரு 3 மாதம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் எனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு சொல்லி ஆக்சிஜன் சப்ளையோடு இருப்பாங்க. மருத்துவமனைக்கு போகும்பொழுது உங்களுக்கு நுரையீரலில் அந்த ஆக்சிஜன் வந்து ப்ராப்பராக இல்லை, ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஹவர்ஸ் வந்து எனக்கு ஆக்சிஜன் வச்சாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு வந்து நமக்கு நுரையீரல். ஸோ நுரையீரலில் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு இருக்குன்னா அடுத்தடுத்து வேறு உறுப்புகளையும் பாதிப்பு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இன்ஹேலரே இல்லாமல் எந்தவித நரம்புகளிலும் ஊசி போடாமல் மாத்திரை மருந்துகளோடு இல்லாமல் நம்மளுடைய மூலிகை மருந்துகள்லேயே இந்த ஆஸ்மா பிரச்சனையை குணப்படுத்த முடியும். தலைமுறையாக 4 தலைமுறைகளாக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் கொண்டு இந்த ஆஸ்மா பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றக்கூடிய மூலிகை கஷாயங்கள் கொடுக்குறோம். உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுக்கும் பொழுது திரும்பவும் இந்த வாழ்நாள் ஃபுல்லாக ஆஸ்மா பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். இப்பொழுதுக்கு நீங்கள் திப்பிலி அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். லேசாக பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம் தேனில் கலந்து சாப்பிட்ட பிறகு காலையில் மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. சளி கரைஞ்சி வெளியில் வரணும். இப்போ மாத்திரை எடுக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கல இல்லையா? நம்மளுடைய கோழைகளை வெளியேற்றக்கூடிய உடம்புலேருந்து நுரையீரலிருந்து சளி வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நுரையீரல் நார்மலான ஒரு செயல்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கல்லீரல் வலுவடையக்கூடிய மருந்துகளும் முறையாக சிகிச்சை முறைகள் 3 மாதம் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? பவித்ரா பேசுகிறேன், தேனியிலிருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அத்தைக்கு சொரியாசிஸ் இருக்குங்க மேம். அவங்களுடைய வயது என்னம்மா? அவங்களுக்கு 25. ஓகே, பேசலாம் டாக்டர் கிட்ட. அம்மா எத்தனை வருஷமா இருக்கு? 3 இயர்ஸா இருக்கு மேம். எந்தெந்த இடத்துலலாம் இருக்குமா? கால்லையும் கையில மட்டும்தான் இருக்கு. ஓகேம்மா. அது வந்து அரிப்பு மட்டும் ஆகுது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாயிரும். ஓகே. ஸோ அரிப்புகள் மட்டும் இருக்கு, தோல் உரியுதுங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. எதுவும் இல்லை. சரிம்மா, நம்மளோட மருத்துவமனைக்கு அவங்கள நேரில் அழைச்சிட்டு வாங்க. இந்த தோல் நோய்கள் வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஸோ எந்த வகையான தோல் நோய், என்ன ஸ்டேஜில் இப்போ இருக்காங்க, அவங்களுடைய தாக்கம் வந்து உடலில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றத நம்ம நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்குரிய மருந்துகள் வந்து கொடுப்போம். இப்போது இந்த தோல் நோய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் வாதம் அல்லாது மேனி கெடாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உடலில் வந்து இந்த வாதம் மேலோங்கி இருக்கிறதுனால சரும நோய்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மருந்துகள் நம்மளுடைய மருத்துவமனையில் கொடுக்குறோம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே அனைத்து விதமான நோய்களும் குணமாக ஆரம்பிக்கும். கழிவுகளோட தேக்கம் தான் பலவிதமான நோய்களுக்கு முதல் காரணம். தோல் நோய் அப்படிங்கிறது தோலில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள்லாம் உங்களுக்கு முறையாக வெளியேறலை. அந்த கழிவுகள் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம்? நம்ம உடல்லையே இயற்கையாகவே நம்ம ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களால் வாழ்வியல் முறைகள்னால நிறைய டாக்ஸின்ஸ் வந்து இருக்கும். நம்மளோட லிவர் வந்து டாக்ஸினை எலிமினேட் பண்ணும். அதே மாதிரி கிட்னிலையும் வந்து பிளட் பியூரிஃபையர், நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தம் செய்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு செயல்முறை வந்து கிட்னியும் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி தான் ஸ்கின்னும் வேர்வையின் மூலியமாக கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில் கழிவுகள் வெளியேறதுக்கு மலத்தின் மூலியமாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அதோட வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்குது. நாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக பேதிக்கு மருந்துகள் எடுத்துக்கணும். அந்த வழிமுறைகள் தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கோலான் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறையை அளிக்கிறோம்.
அதே மாதிரி நீராவி குளியல் வந்து கொடுக்குறோம். ஸோ வேர்வையின் மூலியமாக கழிவுகள் வெளியேறும். அப்போது இந்த சரும நோய்கள் நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். உள்ளுக்கு அசுத்தமான ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பிளட் பியூரிஃபையர் மெடிசன்ஸ் கொடுக்குறோம். இது தொடர்ச்சியாக நீங்கள் 3 மாதம் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் கிடச்சிரும். ஸோ தேனியில் நம்மளோட மருத்துவமனை இருக்குது, நேரில் போய் பார்க்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். பானு மேடம். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயது என்ன? 41 மேடம். உங்கள் கேள்வி கேட்கலாமா டாக்டர் கிட்ட? சரிங்க மேடம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிம்மா. அது நிறைய ரொம்ப நாளா தலைவலி இருக்கு. சைனஸ் ஆபரேஷன் கூட பண்ணிட்டேன், ஆனாலும் அந்த வலி தான், தூக்கமே இல்லை சுத்தமா. சரிம்மா, எந்த இடத்துல வலி இருக்கு? ஒரு சைடு வலிக்கும், ஒரு பாதி அப்படியே வலிக்கும். டேப்லெட் எடுத்துட்டு திருப்பி இந்த பக்கம் பாதி வலிக்கும். சரி. சில டைம்ல தலை ஃபுல்லா வலிக்கும். சரிம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? இது ஒரு 10 வருஷமா இருக்கு. ஆனா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணேன். ஆபரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா இருந்தது, திருப்பியும் அந்த வலி ஆகுது. சரிம்மா, சதை வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்களா? அந்த உள்ள இருக்கிற சதெல்லாம் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. சரிம்மா. எடுத்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தது, திருப்பி அந்த தலைவலி. நைட்டு தூங்கும் போது தூக்கமே வராது, சுத்தமா வலி இருந்துட்டே இருக்கும். சரிம்மா, இது நம்ம சரி பண்ணிடலாம், ஓகேவா? உங்களை மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியும் சரியாகலை அப்படின்னு சொல்லி நிறைய நோயாளிகள் நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு ஆப்ரேஷன் தீர்வு கிடையாது அப்படிங்கிறது நீங்களே ஒரு சாட்சி தான். ஏன்னா இந்த சைனசைட்டிஸ்க்கு நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டா நம்ம இதை சரி பண்ணிடலாம், வாழ்நாள் முழுதும் இந்த பிரச்சனையே வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாமலேயே நம்மளுடைய மூலிகை மருந்துகளை சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 2 மாதம் சிகிச்சை எடுத்திங்கன்னா சரி பண்ணிடலாம். இதற்கு என்ன சிகிச்சை முறை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வாதம், பித்தம், கபம், இது 3ம் எந்த அளவில் இருக்குங்கிறத நாடி பரிசோதனை செய்து பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய வாத, பித்த, கபம்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் உடல் தாதுக்கள் முக்கியமான ஒரு விஷயம். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா வகையான நோய்களும் பிரிக்கப்பட்டிருக்கு, சிகிச்சை முறையும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து உஷ்ணம், பித்த நாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்துகளும், சைனசைட்டிஸில் அதிகமாக உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும், அது வந்து குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே சரியாயிடும். மூலிகை மருந்துகள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 2 மாதம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மூலிகை தைலங்கள் நம்மளுடைய மருத்துவமனையில் வழி வழியாக தலைமுறையாக காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு மருந்துகள் தயாரித்து நம்ம சொந்தமாக அனுபவபூர்வமான மூலிகை மருந்துகள் நம்ம தயாரித்து கொடுக்கறதுனால இந்த சைனசைட்டிஸாக இருக்கட்டும், ஆஸ்மா நோயாக இருக்கட்டும், தோல் நோயாக இருக்கட்டும், பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம அறுவை சிகிச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளோட உடல் வந்து எப்பவுமே சாதாரண இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். அதற்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஒவ்வொரு உறுப்பாக நம்ம வெளியேற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரும். இந்த பிரச்சனைக்கு ஒரு 2 மந்த்ஸில் சரியாயிடும். நம்ம சிறப்பான ஒரு மூக்குக்கு வந்து சொட்டு மருந்து வந்து கொடுக்குறோம். இந்த மூக்கு சொட்டு மருந்து வந்து டெய்லி நைட்டு தூங்க போகும்போது ஒரு 2 சொட்டுகள் நம்ம எடுத்துக்கிட்டு மூலிகை மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகிடுமா. ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த தலைவலின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த சைனசைட்டிஸில் உங்களுக்கு அதிகப்படியான சளிகள் வந்து தங்கி இருக்கும், அதனால தான் தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது. மாத்திரைகள் போடாதீங்க. தலைவலி மாத்திரை போட்டிங்கன்னா அந்த அறிகுறிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் சிகிச்சை எடுத்துகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த சைனசைட்டிஸ் உடலிருந்து வெளியேற்றுவதற்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக மருந்துகள் எடுக்காமல் நம்மளுடைய மூலிகை மருந்துகளை சரி பண்ண முடியும். திரும்பவும் வராத அளவுக்கு நம்மளுடைய மூலிகை மருந்துகள் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ ஒரு 3 மந்த்ஸ், ஒரு 2 to 3 மந்த்ஸ் நீங்கள் எடுத்தாலே சரி பண்ணிடலாமா. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வாரத்தில் 2 நாள் வேது பிடிங்க. ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்குது அப்படின்னா சுக்கு வந்து நல்ல ஒரு கல்லில் உரசி அந்த பேஸ்ட் மாதிரி வரும், அதை எடுத்து வந்து நெத்தியில் வந்து 10 மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சளை வந்து விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை சுவாசிங்க. நம்மளுடைய மருத்துவமனையிலும் பஞ்சகர்மா சிகிச்சை வந்து கொடுக்குறோம். ஸோ இது ஈஸியாக உங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், பயப்பட வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க?
கோயில்பட்டியில இருந்து பேசுறோம். சரிம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் தீபா மேம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம் கேக்குறேன். உங்களுடைய வயது என்ன? எனக்கு வயது 34 மேம். ஓகே, உங்களுக்கு என்ன தொந்தரவோ டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஓகே மேம். அம்மா வணக்கம், வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு கொஞ்ச நாளாவே ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கு மேம், அரிப்பா இருக்கு. ஓகேம்மா, அதுக்காக கேக்குறேன் மேம். என்ன பிரச்சனை இருக்குமா? எங்கெல்லாம் அரிப்பு இருக்கு? மேம் கை கால்ல கொஞ்சம் முணுமுணுனே இருக்கு மேம், கொஞ்சம் அரிப்பா இருக்கு. ஸ்கின் வருதாம்மா? பீல் ஆகுதா? இல்ல மேம், அப்படிலாம் இல்ல, இப்பதான் மேம் ஸ்டார்ட் ஆகுது. சரிம்மா, சரி பண்ணிடலாம். 1 மாசத்துல சரியாயிடும். சரியா? ஏன்னா இப்பதான் ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மாசத்துலேயே உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும். ஏன்னா இப்போதான் அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கான மூலிகை கஷாயங்கள் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்கில் எடுக்கும்பொழுது 1 மந்த்தில் உங்களுக்கு கிளியர் கிடைக்கும். உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சைகள் கொடுக்குறோம், நீராவி குளியல் கொடுக்குறோம். உள்ளுக்கு வந்து கல்லீரல் வலுவடையறதுக்கான மருந்துகள் கொடுக்கும் பொழுது திரும்பவும் இந்த பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள முடியும். எல்லா நோய்க்கும் நம்ம அறிகுறிகளுக்கு சிகிச்சை எடுக்காமல் மூல காரணத்துக்கு நம்ம சிகிச்சை எடுத்தோம்னா எளிதில் குணப்படுத்திக்கலாம். ஸோ உங்களுடைய தொந்தரவுகளுக்கு 1 மந்த்லேயே உங்களுக்கு கிளியர் கிடைக்கும். நம்ம பிளட் பியூரிஃபையர், சிறப்பான ஒரு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் கஷாயம். தொடர்ச்சியாக 1 மண்டலம் எடுக்கணும். 48 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா 30 ml கஷாயம் போட்டு எடுத்துக்கோங்க. இயற்கையாகவே உங்களுக்கு பிளட் பியூரிஃபை ஆகிட்டே வரும். நம்மளுடைய மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். எல்லா தொந்தரவுகளுக்கும் மூலிகை மருந்துகள் நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கொடுக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகளும் நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி 3 to 6 மாத காலம் இல்லை பல வருஷமாக இருக்குது, ஒரு 20 வருஷமான ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் 6 மாத சிகிச்சையில் நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். 85க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளைகள் இருக்குது. ஸோ நீங்கள் போய் நேரில் கன்சல்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேரு திவ்யா, புதுக்கோட்டை மாவட்டத்துல கூப்பிடுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்களுடைய வயது என்னம்மா? என்னோட வயது 26. ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஒயிட் டிஸ்சார்ஜ். ஹலோ சொல்லுங்கம்மா, ஒயிட் டிஸ்சார்ஜ் எத்தனை வருஷமா இருக்கு? மேம் ஒரு 6 மாசமாவே யூரின் போறப்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படியே போயிட்டே இருக்கு. சரிம்மா, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஹீட்டா இருக்கும் உடம்பு அப்படின்னு சொன்னனால வீட்லயே தான் வந்து வெண்பூசணி ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சேன். சரிங்கம்மா. ஆனாலும் கண்ட்ரோல் ஆன மாதிரியே தெரியல. இன்னும் டாக்டர்லாம் போய் பார்க்கல மேடம். சரிம்மா, ஸோ இது நம்ம அலட்சியமாக எடுக்கக்கூடாது. சரியா? உடல் வந்து ஆளையே உருக்கிட்டே வரும், வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். உடனடியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூட்ரஸ் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் இருக்குது. யூட்ரஸ்க்கு சிறப்பான ஒரு டானிக் வந்து கொடுக்குறோம். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்து குறிப்பாக கிருமி தொற்றுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதுக்கு அடுத்து உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூடை குறைச்சிட்டாலே இந்த பிரச்சனையை சீக்கிரமாக சரி பண்ண முடியும். ஷிரோதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்குறோம். இந்த உடல் சூடு குறையவே மாட்டேங்குது. என்ன வந்து மோர் குடித்தாலும் இல்லை பழரசம் குடித்தாலும் கரெக்டாக நான் வந்து தண்ணி குடித்தாலும் எனக்கு இந்த சூடே குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்குரிய தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு நம்ம ஷிரோதாரான்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறை கொடுக்குறோம். இது ஒரு முறை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். ஒரு 3 to 4 months எடுக்கும்பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் கிடைக்கும். இப்போதைக்கு திரிபலா சூர்ணம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். அது உள் மருந்தாகவும் உபயோகப்படுத்திக்கலாம், வெளி மருந்தாகவும் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு 5 கிராம் நைட்டில் தூங்க போகும்பொழுது வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. இதே திரிபலா சூர்ணத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு எக்ஸ்டர்னலாக வாஷ் மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம். நம்மளுடைய மருத்துவமனையில் கண்டிப்பாக ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு நிரந்தரமான தீர்வுகள் கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு வந்து சுந்தரி. ஓகே, நான் மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்களுடைய வயது என்னம்மா?
என் வயசு 29. உங்க கேள்வி கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஒரு 6 மாசமாவே எனக்கு இடுப்பு வலிச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்கம்மா. நாங்க டாக்டர் இங்க போய் பார்த்தோம், L4 L5ங்கிறாங்க. சரிம்மா. சரி, அதான் இந்த மாதிரி ஆயுர்வேதம் மூலியமா டிவில பார்த்தேன். சரி, அதான் இப்படி பார்க்கலாம், எங்களை மாத்திரை மூலியமா சாப்பிடணுமா இல்ல என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால உங்ககிட்ட கேட்கலாம். சரிம்மா, நான் சொல்றது கவனிங்க. இந்த L4 L5 பிரச்சனைக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் பஞ்சகர்மா சிகிச்சை அளிக்கிறோம், வர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு 5லிருந்து 10 நாட்கள் நம்மளுடைய மருத்துவமனையில் நீங்கள் தங்கி சிகிச்சை பெறுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த L4 L5ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கணும். டிஸ்க் வந்து பல்ஜாக இருக்கா, நர்வ் வந்து கம்ப்ரெஸ் ஆயிருக்கா, எலும்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அலைன்மெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸ்பைனல் கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம நேரில் பரிசோதனை செய்து நம்மளுடைய மருத்துவமனையில் ஒரு 10 நாட்களை நீங்கள் இந்த பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்திங்கன்னா சரி பண்ணிடலாம். உள்ளுக்கு வந்து மருந்துகள் வந்து கொடுப்போம். எலும்புகள் வலுவடையறதுக்காக, தசைகளும் தசை நார்களும் வலுவடையறதுக்காக, சீரான இரத்த ஓட்டம் போகிறதுக்காக உள் மருந்துகளோடு சேர்த்து வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்மா எடுத்திங்கன்னா சரி பண்ணிடலாம். இந்த L4 L5 பிரச்சனைக்கு நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஒரு ராடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு, பல்ஜ் ஆகிருக்கு, நர்வ் வந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்கு, இதுக்கு வந்து நீங்கள் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்ஜரி பண்ணியும் வலியோடையே, குறிப்பாக எப்பவுமே எந்நேரமும் பெல்ட் போட்டுகிட்டே இருக்கணும், இடுப்புக்கு பெல்ட் போட்டு தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி வந்து நார்மலாகவே அவங்களால இருக்க முடியாது, எவ்வளோ நேரம் பெல்ட் போட்டுகிட்டே இருக்க முடியும், அதுவே நமக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் கொண்டு இது தீர்வுகள் காண முடியும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஸோ சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். மயிலாடுதுறையில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. இதற்கு வந்து நீங்கள் ஒரு 10 டேஸில் வருமாலே உங்களுக்கு கிளியர் கிடைக்கும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேம் ஜெய் மேம், கரூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? அக்கா பையனுக்கு வந்து 13 வயசு மேம். ஓகே, உங்கள் கேள்வி கேட்கலாம். அவனுக்கு வந்து சைனஸ் வந்து இருக்குன்னு இருக்காங்க. ஈவினிங் ஆனால் தலைவலி அதிகமாக இருக்குன்றான், அடிக்கடி சளி பிடிக்குது. சரி, ஓகே. அதான் கேட்குறேன். சரி, அடிக்கடி தும்மல் வருதா? வருது. ஓகே, என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்கீங்க? மேம் இப்போதைக்கு போனதுக்கு வந்து சைனஸ் வந்து லைட்டாக தான் இருக்கு அப்படின்ட்டு இப்போ டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சரிங்க. அவன் அதை சாப்பிட்டோன்னே ஈவினிங் ஆனால் ரொம்ப, அது சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு. சரி, ஓகே சார். அதான் சரி சித்தால எது பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே சார், கண்டிப்பாக நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் மூலிகை மருந்துகளே சரி பண்ணிடலாம். இந்த சளி பிரச்சனையை வந்து இதை கிளியர் பண்ணலை அப்படின்னா லங்ஸ் வரைக்கும், நுரையீரல் வரைக்கும் பாதிக்கும். ஆரம்ப கட்ட நிலையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள் நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு அது வந்து ஆஸ்மா வரையும் கொண்டு போய் விட்டுரும். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என்ன மாதிரியான உணவு கொடுக்குறீங்கன்றதை கவனம் செலுத்துங்க. நமக்கே தெரியாமல் நிறைய தவறுகள் செய்வோம். ஜங்க் ஃபுட்ஸு மோஸ்ட்டாக வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னாலே இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து பஃப் எடுத்துக்கிறோம், அதாவது பப்ஸு, எக் பப்ஸாக இருக்கட்டும், சிக்கன் பப்ஸு. ஸோ இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸில் ஈவினிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அது குறைச்சிரும். நம்ம பேக்கரியில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸு, இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய எல்லா பேக்கெட்ஸில் வரக்கூடிய உணவுகள் எல்லாமே தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு நோய்கள் வந்து வராமல் தடுக்க முடியும். ஆரோக்கியமான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டாக பால் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வர ரீசெண்ட் டேஸில் நம்ம பேக்கெட் பால்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். இந்த பால் வந்து அதிகப்படியாக நம்ம நேச்சுரலாக கிடைக்குதா, பசும்பால் கிடைக்குது அப்படின்னா அது நல்லா காய்ச்சி வந்து கொடுக்கலாம், அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் பேக்கெட்டில் வரக்கூடிய பால் எடுக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக நோய் நிலை ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எதனால் அப்படின்னா அது வந்து ஜீரணம் வந்து முறையாக ஆகாது. நமக்கு பல் எப்போ முளைக்குதோ அப்போ வந்து பாலை செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு குறைஞ்சிரும். அந்த என்சைம் வந்து செக்ரேட் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போது நம்ம வயிற்றுக்கு மந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவு முறைகளோ இந்த பால் அடிக்கடி எடுக்கிறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனையும் அதிகமாக இருக்குது. அதனால் கம்ப்ளீட்டாக பால் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாரு அப்படின்னா அதுவும் அவாய்ட் பண்ணணும்.
இப்பொழுதைக்கு திரிகடுகு சூரணம் 2 மாத்திரை காலையிலையும் நைட்டும் 2 மாத்திரை கொடுத்துட்டே வாங்க. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை கரூரில் இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். 85க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே இயற்கையான மருத்துவம் போய் சேரணும். எல்லா வகையான நோய்களுக்கும் எந்தவித அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மருத்துவமனையோட முழு நோக்கம். எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. பரம்பரையாக 4 தலைமுறைகளாக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் கொண்டு நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக நோயுடைய மூல காரணத்துக்கு நம்ம சிகிச்சை அளிக்கிறதுனால திரும்பவும் இந்த நோய் நிலை இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து கொடுக்குறோம். உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே எந்தவித நோய்களும் நம்ம உடலுக்கு அணுகாது. காயக்கல்ப மூலிகைகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் திரும்ப வராத அளவுக்கு நம்மளுடைய மருத்துவம் வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சையின் மூலயமாக இந்த சைனசைட்டிஸ்க்கு நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். தலைப்பகுதிகளில் காற்று அறைகள் இருக்கும். இந்த காற்று அறைகளில் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு அலர்ஜினால் நமக்கு அங்கே நீர் கோர்த்து சளியாக மாறி அதனால தான் அடிக்கடி சளி பிடிக்கிறது, தலைவலி, தலைபாரம், மூக்கிலேருந்து நீர் வடிகிறது, இருமல் வர்றது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும். ஒரு சிறப்பான மூலிகை தைலத்தை நாசி துவாரம் வழியாக செலுத்தி தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாமே குறைக்கக்கூடிய வெளிப்பிரயோகமாக சிகிச்சையும் மூலிகை மருந்துகள் கொடுக்கும் பொழுது அவருக்கு ஈஸியாக சரியாயிடும். ஒரு 2 to 3 monthsலேயே அவங்களுக்கு பர்மனண்டான ஒரு கிளியர் கிடைக்கும். நேரில் போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். அது லக்ஷ்மி மேம். ஓகே, யாருக்காக கேட்குறீங்க? மேம் எனக்காக தான் கேட்குறேன். உங்களுடைய வயது என்னம்மா? 25 மேம். உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், இந்த மாதிரி எனக்கு காலில் ஒரு அரிப்பு இருக்கு. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்த்ததுல சொரியாசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. இது வந்து எப்படி மேம் உடம்பு முழுக்க பரவும்? இந்த உடம்பு இதை சரி பண்ணி எத்தனை நாளா இருக்கு? எத்தனை மாசமா இருக்கு? இது ஒரு 2 மாசமா இருக்கு மேம். சரிம்மா, முழுமையா சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில மருந்துகள் இருக்கு. எல்லா வகையான நோய்களுக்கும் தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த சோரியாசிஸ்க்கு எல்லாருடைய மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சோரியாசிஸ் குணம் ஆகாது, இதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக மருந்துகள் எடுத்துகிட்டே இருக்கணும், இந்த நோயை கட்டுப்படுத்த முடியுமே தவிர தீர்வுகள் இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனநிலைமையும் இருக்குது. அது மற்ற மருத்துவத்தில் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான தமிழ் மருத்துவத்தை நம்ம மறந்துட்டோம். நம்மளுடைய மூலிகை மருந்துகளை இது சரி பண்ண முடியும். சித்த மருத்துவத்தில் காலாஞ்சக படைக்கு என்ன வகையான நோய்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு தலைப்பகுதிகளில் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு கைகள்லையும் பாதத்துலேயும் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு உடல் முழுவதும் பரவக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ இப்போ காலில் மட்டும்தான் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஒரு 3 மாதத்துல இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ எந்த வகையான எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக சோரியாசிஸ்க்கு நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். உள்ளுக்கு மருந்துகள் எதுக்காக கொடுக்குறோன்னா, அசுத்தமான ரத்தத்தை சுத்தம் செஞ்சிட்டோம் அப்படின்னாலே எல்லா வகையான சரும நோய்களுக்கு ஒரு முழுமையான தீர்வுகள் உண்டு அப்படிங்கிற சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறைகள் தான் நம்மளோட மருத்துவமனையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம சமமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இது திரும்பவும் வராத மாதிரி பார்த்துக்கலாம். இது மற்ற இடத்துல பரவுமா அப்படின்னா, ஒரு சிலருக்கு பரவும், ஒரு சிலருக்கு வெறும் பால்மார் பிளான்டார் சோரியாசிஸாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மட்டுமே இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு 3 monthஸில் நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோமா. ஸோ பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு வெட்பாலை தைலம் அப்படிங்கிறது நீங்கள் வெளிப்பிரயோகமாக உபயோகப்படுத்துங்க. முறையாக சிகிச்சை முறை எடுத்திங்கன்னா சரி பண்ணிடலாம். ஒருவேளை அறிகுறிகளுக்கு மட்டும் சிகிச்சை எடுப்பாங்க ஒரு சிலர். அப்படி எடுக்கும்பொழுது மூட்டுகள்லேயும் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக அது ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்டு நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி நேர்களே. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.